இரக்கத்தை காண்பிக்கிற தேவனாக இருக்கிறார். நிச்சயமாக இரக்கத்தை பெற்றுக்கொள்வதற்கு அவரே இரத்தத்தினால நமக்கு தைரியமாக அவர் சமூகத்துக்கு போகிறதுக்கான வாய்ப்பை அவர் ஏற்படுத்தியிருக்கிறார். அந்த இரக்கத்தை நம்ம கோரும்போது உதவிய இரக்கத்தையும் சகாயம் செய்யும் கிருபையும் கேட்குறப்ப நம்மளுக்கு, அதுவும் டெலிவரன்ஸ்க்காக நம்ம கேட்குறப்ப எங்கே பிரச்சனை, அதை எப்படி சால்வ் பண்ணுறதுக்கான வழி என்ன அப்படிங்கிறத காமிச்சு நாம் சில அலைன்மெண்ட்ஸை செய்யும்போது விடுதலைக்குள்ளே பரிபூர்ணமாக நம்மை தேவன் நடத்த போகிறார். உங்களுக்குள்ளே ஒரு எதிர்பார்ப்பு உண்டாகிட்டே இருக்கணும். என்ன அப்படின்னா, அந்த வசனத்தை கேட்க கேட்க என் வாழ்க்கை மாறப்போகிறது. அல்லேலூயா. நேற்று மாதிரி நான் இருக்க போகிறது இல்லை. கடந்த காலங்களில் நான் போராடின பொருளாதார போராட்டம், தனிப்பட்ட போராட்டம், இப்படிப்பட்ட எல்லா போராட்டத்திலிருந்தும் கர்த்தர் என்னை விடுவிக்க போகிறார். சாபம் முறிக்கப்படும் போது ஒரு பெரிய விடுதலை, பெரிய மாற்றங்கள், சொல்லத்தகுந்த மாற்றங்கள் உண்டாக போகிறது. அல்லேலூயா. இதை நாம் விசுவாசிக்க வேணும். இந்த வசனத்தை கேட்க கேட்க நம்ம விடுதலை பக்கத்தில் அப்படி ஒவ்வொரு அடியாக எடுத்து வச்சிட்ருக்கிறோம். அல்லேலூயா. இதெல்லாம் போதனையெல்லாம் முடிச்சுட்டு நம்ம ஒரு 3 நாள் விடுதலைக்காக உபவாசிக்க போகிறோம். அந்த கூட்டத்தை மட்டும் மிஸ் பண்ணிடாதீங்க. போன தடவை போட்டப்போ யாரும் பதிவே செய்யலை. அதனால தான் இப்போ என்ன செய்யறோம்னா, திரும்ப திரும்ப விடுதலை 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 விடுதலைன்னு போதிச்சுட்டு அப்புறமா அந்த விடுதலையின் ஜபத்துக்குள்ளே நாம் செல்ல போகிறோம். அதற்காக உபவாசித்து கர்த்தருடைய சமூகத்திலே காத்திருந்து அந்த விடுதலையை நாம் பெற்றுக்கொள்ள போகிறோம். அதனால தான் போதிக்க ஆரம்பிச்சிட்டேன். யாரும் வரலன்னு பேச ஆரம்பிச்சிட்டேன். நான் பேசுவோம், கேட்க 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 அப்புறம் அது மேலே வாஞ்ச வரும். அதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு அதை அடையணுங்கிற ஒரு விருப்பம் வரும். அப்படின்னா தான் 3வது காரியம் மீட்பு, மனம் திரும்புதல். விடுதலைக்கான மனம் திரும்புதல் அப்படின்னு பார்த்தோம். அடுத்து 4வது மன்னிப்பை குறித்து நம்ம பார்த்தோம். 5வது பவர் ஆஃப் சாய்ஸ். நான் இதில் காலையில் தான் பேசினதுனால நான் வேகமாக போகிறேன். பவர் ஆஃப் சாய்ஸ், தீர்மானிக்கக்கூடிய திறன், ஆற்றல். எது நல்லது எது கெட்டது அப்படின்னு சொல்லி நமக்கு தீர்மானிக்கக்கூடிய திறனை, ஆற்றலை கொடுத்துருக்கிறார். அதனால் நான் விடுதலைக்காக சில முக்கிய தீர்மானங்கள் எடுக்கணும். மன்னிக்கணும்னா மன்னிக்கணும். அது எனக்கு பதிலாக பாஸ்டர் செய்ய மாட்டார். ஜெபம் பண்ணிக்கங்க பாஸ்டர்னு சொல்லலாம். அவர் ஜெபம் வேணால் செய்வார். எனக்காக மன்னிச்சிருங்க பாஸ்டர்னு சொல்ல முடியாது. நீங்கள் யாரை மன்னிக்கணுமோ, யார் மேலே உங்களுக்கு வெறுப்போ கசப்போ இருக்குதோ அதை அவங்கவுங்க தான் செய்யணும். ஸோ அப்படிப்பட்ட சீக்வன்சஸ் ஆஃப் டெசிஷன்ஸ், சாய்ஸஸை நாம் எடுக்கணும். ஒரு தொடர்ந்து ஒரு சில குறிப்பிட்ட தீர்மானங்களை நாம் தான் எடுக்க வேணும். அல்லேலூயா. சில பழக்கங்கள், நம்மளுக்கு தவறான பழக்கங்கள் இருக்குமென்னா அதுக்கு மனம் திரும்பி இனி அதை செய்யக்கூடாது அப்படிங்கிறத நாம் தான் எடுக்கணும். இது வெறும் பாஸ்டருடைய ஜபத்தில் கிடையாது, உங்களுடைய தீர்மானங்கள் அதில் அடங்கி இருக்கிறது. அல்லேலூயா. அப்போது தொடர்ந்து சில தீர்மானங்களை நாம் சரியான வேதத்தின்படியான, தேவனுடைய சித்தத்தின்படியான விடுதலைக்கு ஏற்ற தீர்மானங்களை நாம் எடுக்கும்போது நாம் நிச்சயமாக அந்த விடுதலைக்குள்ளே பிரவேசித்து விடுதலையை தக்க வைத்து கொள்வோம். ஒரு தடவை விடுதலையானால் பத்தாது, அந்த விடுதலையிலே தொடர்ந்து பயணிக்க வேண்டும். அதிலிருந்து முற்று முழுவதுமாக விடுவிக்க வேணும். 2 நாள் நல்லா இருந்தேங்க, அப்புறம் திரும்ப 3வது நாள் திரும்ப அதே பிரச்சனை, அப்படி வரக்கூடாது. நிரந்தரமான தீர்வுக்காக தான் இப்படி நம்ம மூச்சு முட்டை பிரசங்கம் பண்ணி சத்தியத்தை கேட்டுட்ருக்கோம். எதுக்கு? நிரந்தரமான விடுதலை. ரைட். அதனால் நம்முடைய தீர்மானங்கள், நம்ம பவர் ஆஃப் சாய்ஸ், நம்முடைய தீர்மானங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நம்முடைய வாழ்க்கைக்கு நாம் தீர்மானம் எடுக்க வேண்டும். எல்லாமே அந்த ஏற்று விட்ட அக்காவோ அல்லது கூட இருக்கிற சகோதரியோ அல்லது பாஸ்டரோ அல்லது ஜபகோபுரமோ அல்லது குளத்துக்கு போயிட்டு வர்றதோ, குளத்துக்கு போகிறது சரி, ஜபகோபுரத்துக்கு போகிறதெல்லாம் சரி, சரியான தீர்மானங்களை நாம் எடுக்காத வர எதுவுமே மாறப்போகிறது கிடையாது. எந்த குளத்தில் போய் முங்கி எந்திரிச்சு வந்தாலும் சரி, நாம் நமக்கான சரியான தீர்மானங்களை எடுக்கும்போது மட்டும்தான்
நம்முடைய வாழ்க்கையிலே மாற்றங்களை நாம் எதிர்பார்க்க முடியும். அல்லேலூயா. வசனம் போதிக்கிற சர்ச்சுக்கு வந்துட்டால் போதாது, ரட்சிக்கப்பட்டுட்டால் போதாது. விடுதலைக்குன்னு வரும் பொழுது சில தீர்மானங்களை எடுத்து அதை உறுதியாக நாம் பற்றி கொள்ள வேண்டும். அந்த தீர்மானங்கள் மிகப்பெரிய வலிமையான மாற்றங்களை நம்ம வாழ்க்கையில் கொண்டு வரும் என்று பார்த்தோம். 6வது காரியம், இண்டிவிஜுவல் அத்தாரிட்டி, ரெஸ்பான்சிபிலிட்டி, தனிப்பட்ட அதிகாரம் அப்படின்னு நம்ம பார்த்தோம். அதில் தான் டொமினியன் அத்தாரிட்டி நம்ம பார்த்தோம். சகலத்தை ஆண்டு கொள்ளுங்கள்ங்கிற அதிகாரம் கொடுத்தார். அதுக்கப்புறம் பர்சனல் அத்தாரிட்டி அப்படின்னு பார்த்தோம். அப்புறம் ஃபேமிலி அத்தாரிட்டி, எக்லெசியாஸ்டியல் அத்தாரிட்டி அப்படி பார்த்தோம். அதில் தனிநபருக்கான அதிகாரம் அப்படிங்கிறது மனுஷன் விழுந்து போனதுக்கப்புறம் வலிமையற்றதாக மாறிவிடுகிறது. ஆனால் முழுவதுமாக எடுக்கப்பட்டு விட இல்லை. அதை உபயோகப்படுத்தி தான் இயேசு வேணும் வேண்டாங்கிறத தீர்மானிக்கிறான். இயேசு வேணும்னு தீர்மானித்து தீமையிலேருந்து ஆசீர்வாதத்திற்கு அவன் கடந்து வந்து விட முடிகிறது. ஸோ அந்த பர்சனல் லைஃபுக்கான, அந்த தனி நபருடைய வாழ்க்கைக்கான அந்த அதிகாரம் அந்த நபரிடத்திலே வீழ்ச்சிக்கு அப்புறம், மனுஷன் விழுந்து போனதுக்கப்புறமும் அது இருக்குது, ரட்சிக்கப்பட்டதுக்கப்புறமும் இன்னும் வல்லமையாக இருக்கிறது, பவர்ஃபுல்லாக இருக்கிறது. இப்போது உங்கள் வாழ்க்கைக்கு நீங்கள் அதிகாரம் படைத்தவர்களாக இருக்கிறீர்கள். அல்லேலூயா. அது அதில் குறிப்பாக தீர்மானிக்கக்கூடிய அந்த அதிகாரம் என்பது நம்மிடத்தில் இருக்கிறது. அந்த அதிகாரத்தின் மூலமாக நம்ம சந்ததியில் வந்த சாபங்களை நாம் சுமக்க வேண்டியதில்லை. இந்த அதிகாரத்தை உபயோகப்படுத்தி அதை நல்லிஃபை பண்ணிடலாம், அதை செயலற்று போக பண்ணிவிட முடியும். அதற்கான வாய்ப்பு எசேக்கியேல் 18:20 நம்ம சொல்லப்பட்டிருக்கிறத பார்க்குறோம். we can use our individual authority to break from all curse. எல்லா சாபத்திலிருந்து வெளியே வருவதற்கு இந்த இண்டிவிஜுவல் அத்தாரிட்டியை நாம் உபயோகப்படுத்தி கொள்ள முடியும். ஏனென்றால் கர்த்தர் அவனவனுடைய வாழ்க்கை அவனுடைய கரத்தில் கொடுத்துருக்கிறார். அல்லேலூயா. சரி, இது எல்லாத்தையும் பார்த்தோம். இது 6 காரியங்கள் பார்த்துக்கிறோம். 7வது காரியம், இன் கிரைஸ்ட் ரியாலிட்டி. இன் கிரைஸ்ட், ஐடென்டிஃபிகேஷன் வித் கிரைஸ்ட். இது ஒரு விடுதலைக்கான ஒரு மையப்புள்ளி. இது இந்த இந்த மையப்புள்ளியில் தான் கிறிஸ்தவ ஜீவியத்தினுடைய ஆசீர்வாதமோ வாக்குத்தத்தமோ நன்மைகளோ எதிர்கால பரலோக நம்பிக்கையோ இது எல்லாத்துக்குமான மைய புள்ளி அப்படிங்கிறது கிறிஸ்துவுக்குள்ளே எனக்கான அடையாளம் என்ன என்பதை பொறுத்து தான். விடுதலைக்கு இன்றைக்கி ஒரு சாபத்தை நம்ம வாழ்க்கையில் முறிக்க முடியும் அப்படின்னா அதை சாத்தியப்படுத்தினது இயேசு கிறிஸ்துவனுடைய கல்வாரி. இப்போ இயேசு கிறிஸ்துவனுடைய கல்வாரியில் அவருடைய மரணம், உயிர்த்தெழுதல் தான் நமக்கான விடுதலையை கொண்டு வந்து சேர்த்துருக்கிறது என்பது பொதுவாக நாம் அறிந்திருக்கிற உண்மை. ஆனால் நுட்பமாக அதுக்குள்ளே போனோம்னா அவருடைய பாடுகளோடு, அவருடைய மரணத்தோடு, அவருடைய உயிர்த்தெழுதலோடு நாம் ரட்சிப்பின் மூலமாக, அதாவது இயேசுவை அறிக்கையிடுகிறது மூலமாக நாம் அந்த கடந்த கால நிஜத்தோடு நாம் நம்மை இணைத்து கொள்கிறோம். அது ஒரு ஆவிக்குரிய உண்மை. அந்த ஆவிக்குரிய உண்மையோடு கடந்த காலம்னு கூட சொல்லக்கூடாது, அது என்றைக்கும் நிகழ்காலம். அல்லேலூயா. கடந்த காலம்னு சொல்கிறது தப்பு, கடந்த காலம் இல்லை, அது என்றைக்கும் நிகழ்காலம். அது அந்த ஆவிக்குரிய உண்மையோடு நாம் நம்மை இணைத்து கொள்கிறோம். அப்படி இணைத்து கொள்ளும்போது நான் அவரோடு மரித்தேன், அவரோடு உயிர் தெழுந்திருக்கிறேன் அப்படின்னா எல்லாம் பழையெல்லாம் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. அப்படின்னா இந்த புதிதானவைகள் எல்லாம் என்னென்ன? உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவோடு நான் உயிர்ப்பிக்கப்பட்டிருக்கிறேன் என்றால் என்னுடைய புதிய மனுஷன் யார்? How I am new in Christ. How I am redeemed in Christ. பாவத்தோடு மரித்தேன், ஆனால் இப்போ அவரோட உயிர் தெழுந்திருக்கிறேன்னா இப்போ உயிர் தெழுந்ததுக்கப்புறம் நான் யார்?
தரித்திரத்தோடு அவரோடு மரித்தேன், இப்போ உயிர் தெழுந்திருக்கிறேன்னா நான் யார்? சாபத்தோடு அவரோடு மரித்தேன், அவரோட உயிர் தெழுந்திருக்கிறேன்னா இப்போ நான் யார்? எப்படி அது நடந்திருக்கிறது? அப்போது இந்த உயிர்த்தெழுதலின் புதுமை, புதிய ஜீவன், புதிய வாழ்வு எனக்கு என்னென்னவெல்லாம் செய்திருக்கிறது, என்னுடைய வாழ்க்கையை எவ்விதமாக புரட்டி போட்டிருக்கிறது. அது ஒரு புரட்டி போட்டிருக்குது. பழசு எல்லாத்தையும் ஒழிச்சு, பழையவள் எல்லாம் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின அப்படின்னா நல்லா கவனிச்சு கொள்ளுங்க. விடுதலைக்காக மட்டும் இல்லை, முழு வாழ்க்கைக்காகவும் கிறிஸ்துவுக்குள்ளே என்னுடைய வாழ்க்கை எவ்விதமாக நன்மையாய் புரட்டி போடப்பட்டிருக்கிறது. அந்த அறிவு தான் ஒரு விசுவாசிக்கான அடிக்கல். கிறிஸ்துவுக்குள்ள நீ யாருன்னே தெரியலன்னா உன்னால் ஜெயிக்கவே முடியாது. இந்த சத்தியம் ஒரு ஊழியம் பண்ணுற ஒரு பிள்ளைக்கு ஒரு ஊழியம் பண்ணுற ஒரு நபருக்கு தெரியல அப்படின்னா ஜனங்களுக்கு உதவி செய்யவே முடியாது. உங்களுடைய அழைப்பை நிறைவேற்றுவதற்கு அடித்தளமாக இருக்கக்கூடிய சத்தியம், ரொம்ப பேஸ்லைனில் இருக்கக்கூடியது, கிறிஸ்துவுக்குள்ளே நீங்கள் எப்படி உயிர்ப்பிக்கப்பட்டிருக்கிறீர்கள் அப்படிங்கிறது. எந்த சத்தியம் தெரியுதோ இல்லையோ, ஒரு ஒரு ஊழிய, அதனால தான் ஊழிய அழைப்பு இருக்கிற ஆளுகள்லாம் இதை முதல்ல கரெக்டாக கவனிக்கணும். 2 கொரிந்தியர் 5:17 தான் உங்களுடைய ஊழியத்துக்கான மிகப்பெரிய நம்பிக்கையாக இருந்தான். பழையவைகள் எல்லாம், ஒருவன் கிறிஸ்துவுக்குள்ளே இருந்தால் புது சிருஷ்டியாக இருக்கிறான், பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போயின. அந்த புதிய வாழ்க்கை தான் என்னுடைய ஜீவியத்துக்கான நம்பிக்கை. அந்த புதிய வாழ்க்கை தான் நான் போய் ஒரு நபருக்கு ஊழியம் செய்வதற்கான நம்பிக்கை. ஒரு புது ஜீவன் அப்படிங்கிறது கிறிஸ்துவாலே எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. நான் அதை அனுபவித்திருக்கிறேன். இப்போ நான் அதை உனக்கு கொடுக்க வந்திருக்கிறேன். விளங்குதா? அப்போ கிறிஸ்துவுக்குள்ளே நாம் யாருன்னே தெரியலன்னா அந்த நபர் ஊழியமே செய்ய முடியாது. அவர் கொடுக்கறதுக்கு ஒன்றும் கிடையாது. அவர் இங்கே வந்து அப்படி இப்படின்னு கதை சொல்லிவிட்டு ஒரு மணி நேரத்தை ஒப்பேற்றிட்டு ஆட வச்சு, பாட வச்சு, சிரிக்க வச்சு, காமெடி பண்ணிட்டு போயிடுவார். ஜீவனை கொடுக்க முடியாது. அல்லேலூயா. அப்போ ஒரு பிரசங்கியார் பிரசங்கம் பண்ணுறாருன்னா அவருடைய பிரசங்கத்தில் இந்த புது சிருஷ்டிப்பின் ஃப்ளேவர் இருக்குதான்னு பார்க்கணும். கல்வாரி மையமாக இருக்கிறதா அந்த ஊழியத்தில், அந்த பிரசங்கத்தில் கல்வாரியினால் உண்டாகி இருக்கிற புதுமை அது உயர்த்தப்படுகிறதா? கல்வாரி உயர்த்தப்படுகிறதா? கல்வாரியினால் நமக்கு இன்னைக்கு செய்திருக்கிற புதிய அடையாளத்தை பேசுகிறார்களா? பாவியே பாவியேன்னு விசுவாசியை பார்த்து பேசிகிட்டே இருக்கக்கூடாது. ஏன்? அவரோடு மரித்து உயிர் தெழுந்தப்போ வேறு அடையாளத்தோடு உயிர் தெழுந்திருக்கணும். இப்போ புது அடையாளத்தை பேசணும். அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் உங்களுடைய மனதை திறந்தருளுவாராக. மாற்றி யோசிக்கணும், மாற்றி பார்க்கணும். ஏன்னா கர்த்தர் சகலத்தையும் மாற்றி அமைத்திருக்கிறார். பழைய ஏற்பாட்டில் புலம்பல்ல இருந்து வசனத்தை எடுத்து எல்லாம் மாயை 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 அப்படின்னா, எல்லாம் மாயை இல்லை, எல்லாம் மாயை இல்லை. என்னங்க வாழ்க்கை? எல்லாம் மாயைங்க, வானத்தின் கீழே எல்லாம் மாயைன்னு போட்டிருக்குங்க. எல்லாம் மாயை தான். ஆனால் அந்த மாயைக்குள்ளே நித்திய ஜீவ வாசிகளாக நம்ம ஏற்படுத்தி இருக்கிறார். வேறு ஒரு உலகத்தை இந்த மாயைக்குள்ளே அறிமுகப்படுத்துவதற்காக ஏற்படுத்தியிருக்கிறார். நாம மாயை கிடையாது. நான் மாயையா? நீங்கள் மாயையா? கிடையாது. மாயைக்காகவா ஆண்டவர் வந்து கல்வாரியில் ரத்தம் சிந்தினார்? கிடையாது. நாம் வெளியேறப்பட்டவர்கள் தேவனுடைய சுதந்திரவாளிகளாக இருக்கிறோம் என்று வேதம் சொல்லுகிறது. தேவனுடைய சுதந்திரர்களாக இருக்கிறோம் அப்படின்னா என்ன? தேவனுடைய சுதந்திரர்னா என்ன சொல்லுங்க? அவரோட கூட இல்லை, தேவனுடைய சுதந்திரர்கள்னா என்ன? அதாவது எனக்கு வந்து ஒரு ஆசீர்வாதத்தை ஆண்டவர் வச்சிருக்கிறார். இப்போ நான் என்ன செய்கிறேன்? அதை போய் இது என்னுடையது அப்படின்னு நான் சுதந்திரிச்சுக்கிறேன். சரிங்களா? இப்போ கல்வாரி சிலுவையில் ரத்த சிந்தினது மூலமாக துரோகிகளாக இருந்த நம்மளை அவர் இவங்கெல்லாம் பரிசுத்த ஜாதின்னு நம்மளை சுதந்திரவாளிகளாக நம்மளை எடுத்துக்கிட்டாராம். அல்லேலூயா. நம்மளை அவருடைய சொத்தாக பார்க்கிறார். நாம் அவருடைய சுதந்திரவாளிகள், சொத்தாக பார்க்கிறார். நாம் மாயை இல்லை.
ஆகவே கல்வாரி சிலுவை அடித்தள பாவத்தினுடைய அடிநாதத்திலிருந்து சகலத்தையும் வேறறுத்து புதிய ஜீவனுக்குள்ளே எட்டாத கற்பனை செய்ய முடியாத ஆசீர்வாதமும் அதிகாரத்துக்குள்ளேயே சுதந்திரத்துக்குள்ளே நம்மளை எடுத்து சென்றிருக்கிறது. அல்லேலூயா. We should not valued by our conditions of earth. நம்ம பூமியில் நாம் வாழ்கிற வாழ்க்கையினுடைய அந்த நிலையை வைத்து நம்முடைய மதிப்பீடு கிடையாது. நம்முடைய மதிப்பீடு கல்வாரி சிலுவையிலிருந்து புறப்படுகிறது. அல்லேலூயா. என்னுடைய மதிப்பு தெரியணும் அப்படின்னா கல்வாரி சிலுவையிலிருந்து I should define myself. நான் யார் என்கிற என்னுடைய அடையாளத்தினுடைய அந்த கோட்ஸ் who am I அப்படிங்கிற கோட்ஸ் கல்வாரியில் இருக்கிறது. அதை தான் ஒரு விசுவாசி கண்டுபிடிக்க வேணும். என்னுடைய தரித்திரத்தை கல்வாரி சுமந்து தீர்த்து அதனுடைய செட்டில்மெண்ட்டை முடிச்சிருக்கிறது. பாவத்தை, தரித்திரத்தை, தோல்விய, அதைரியத்தை, பயத்தை, அதை எல்லாத்தையும் கல்வாரி கேன்சல் பண்ணி என்னுடைய அடையாளத்தை, என்னுடைய தலையெழுத்து, அவன் தலையெழுத்து இதுதான் அப்படி சொல்லுவாங்க, என்னுடைய தலையெழுத்து கல்வாரியிலே மாற்றி எழுதப்பட்டிருக்கிறது. என் தலையெழுத்து ஆசீர்வாதம், என் தலையெழுத்து ஐஸ்வர்யம். உங்கள் தலையெழுத்து ஐஸ்வர்யம், உங்கள் தலையெழுத்து ஆசீர்வாதம், உங்கள் தலையெழுத்து மன்னிப்பு, உங்கள் தலையெழுத்து பரிசுத்தம், உங்கள் தலையெழுத்து நீதி. அப்படி ஆண்டவர் நம்முடைய தலையெழுத்தை கல்வாரியில் மாற்றி அமைத்திருக்கிறார். அதை விட்டுட்டு இன்றைக்கி நான் என்ன உணர்கிறேன், எனக்கு நான் ஜெயிக்கிற மாதிரி தெரியலைங்க அப்படின்னா என்னுடைய அந்த பழைய கோடை கோட்ஸ்ன்னு சொல்லுவோம்ல, குறியீடுகளை, பழைய பாவத்தின் குறியீடுகள், பழைய தோல்வியின் குறியீடுகள், பழைய வாழ்க்கைக்குரிய குறியீடுகளை கல்வாரி சிலுவையில் இயேசு கிறிஸ்து தன்னுடைய சொந்த ரத்தம் சிந்தி அந்த குறியீடுகளை மாற்றி புது குறியீடுகளை வைத்திருக்கிறார். மரித்தேன், அவரோட கூட உயிரோடு எழுந்திருக்கிறேன். நாம் அவரோட மரித்தோமானால் அவரோட உயிர் தெழுந்தும் இருக்கிறோம். அல்லேலூயா. நான் யாருன்னு பார்க்கணும்னா கிறிஸ்துவை பார்க்க வேண்டும், என்னை அவருக்குள்ளே கண்டுபிடிக்க வேண்டும். கண்ணாடியை பார்த்தா இந்த முகம் தெரியுது, கிறிஸ்துவை பார்த்தா என் சாயல் என்னன்னு தெரியும், அவருக்குள்ள நான் யார் என்கிறது தெரியும். எதை பேசணும்னா கண்ணாடியை பார்த்தே நம்ம பேசிகிட்டு இருக்கக்கூடாது, அவரை பார்த்து நான் யாருன்னு பேசணும். அல்லேலூயா. பக்கத்து வீட்டுக்காரங்க உங்களை குறித்து என்ன சொல்கிறாங்கன்றதை பார்த்து அதையே மண்டையில் ஏற்றிக்கிட்டே இருக்கக்கூடாது. நீலாம் உருப்பட மாட்டேன்னு சொல்லிட்டு போயிருப்பாங்க, அதை பார்த்து அதையே பேசிகிட்டே இருக்கக்கூடாது. சொல்லிட்டாங்க, என்ன செய்கிறது, நாம் அவ்வளோதான், பாருங்கள் நான் என்ன செஞ்சாலும் வாய்க்க மாட்டேங்குது, என்ன செஞ்சாலும் அது இல்லை. கிறிஸ்துவுக்குள்ளே நம்ம பார்க்க வேணும். வேதம் சொல்லுகிறது, எப்போதும் எல்லா இடங்களையும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணுகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஜெயத்தை கொடுக்கிறவர் எனக்குள்ளே இருக்கிறார், அவருக்குள்ளே நான் இருக்கிறேன். அப்போது நம்முடைய வாழ்க்கையை நம்மை குறித்த காரியங்களை சரித்திரம் ஒன்று சொல்லுகிறது. நம்மளுடைய வாழ்க்கை சரித்திரம் 30-40 வருஷம் வாழ்ந்திருக்கோம், அது ஒன்று சொல்லுது. நம்ம குடும்பத்தாருடைய மனதில் நாம் யாருங்கிற ஒரு பிக்சர் இருக்குது. நாம் வேலை பார்க்குற இடத்துல நம்மளை பற்றின ஒரு அடையாளம் இருக்கிறது. நம்மளே இதை வச்சு நம்மளுக்கு ஒரு அடையாளம் வச்சுருப்போம். ஆனால் நம்முடைய உண்மையான மெய்யான அடையாளம் அப்படிங்கிறது கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கிறது. அதுதான் இன் கிரைஸ்ட் ரியாலிட்டி. கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கக்கூடிய உங்களை பற்றின உண்மைகளை நீங்கள் கண்டறிய வேண்டும். அதுக்கு தான் நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். என்னைய பற்றின அடையாளத்தை என்னுடைய சர்டிஃபிகேட் சொல்கிறது கிடையாது, யாரோ ஒரு நபருடைய பாராட்டோ அல்லது மதிப்பீடோ சொல்கிறது கிடையாது. எந்த மனுஷர்கிட்டையும் என்னுடைய அடையாளம் இல்லை, என்னுடைய சாதனைகளிலே கூட என்னுடைய அடையாளம் இல்லை, என்னுடைய வீழ்ச்சியிலும் என்னுடைய அடையாளம் இல்லை. நான் எப்போதும் என்னை கண்டுகொள்வதற்கு கிறிஸ்துவை பார்க்க வேண்டும். அவருக்குள்ளே எனக்கு இருக்கிற அடையாளத்தை தான் நான் பார்க்கணும், புரிஞ்சு கொள்ளணும், பேசணும். அந்த அடையாளத்திலே நான் வாழ ஆரம்பிக்க வேணும். எனக்கு என்ன வேணால் நான் உணரலாம், ஆனால்
நான் யாருன்னு அங்கே சொல்லியிருக்கோ அதை தான் நம்ப போகிறேன், அதை தான் பேச போகிறேன், அதில் தான் நடக்க போகிறேன்னு நம்ம மாற்றிட்டோம்னா அங்கே இருக்கிற அடையாளம் இங்கே தெரிய ஆரம்பிச்சிடும். அல்லேலூயா. பொருளாதாரத்தில் தெரிய ஆரம்பிக்கும், சரீர சுகத்தில் தெரிய ஆரம்பிக்கும், குடும்பத்தில் தெரிய ஆரம்பிக்கும், கையின் பிரயாசங்களில் தெரிய ஆரம்பிக்கும். அல்லேலூயா. அப்போது கர்த்தர் ஒருவன் புது சிருஷ்டி, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாக இருக்கிறான், பழையவர்களெல்லாம் ஒளிந்து போயின. அது எங்கே நடந்துச்சு? ஆவியில் அப்படிங்கிற நேரத்தில் நடந்துச்சு. இயேசுவே எனக்குள்ளே வாருன்னு சொன்னப்போ உடனே புது சிருஷ்டி ஆக்கிட்டார். ஆனால் இன்னைக்கு அந்த புது சிருஷ்டியை, உள்ளே இருக்கக்கூடிய அந்த புது சிருஷ்டிப்பின் அடையாளத்தை வெளியே கொண்டு வந்து வாழ ஆரம்பிக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அல்லேலூயா. அதுதான் சவாலே. பலர் ரட்சிக்கப்பட்டுட்டு உள்ளே இருக்கிற அடையாளத்தை ஒழிச்சு வச்சுட்டு மனதில் தோன்றதையும் மற்றவங்க சொல்கிறதையுமே கணிச்சு, அல்லது சர்டிஃபிகேட் சொல்கிறத கணிச்சு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த வாழ்க்கைக்கு தேவன் நம்மை அழைக்கவில்லை. அந்த வாழ்க்கை வெளியே இருக்கிற எல்லாராலையும் வாழ முடியும். ஆனால் நமக்கு மட்டும்தான் உள்ளே இருக்கக்கூடிய அந்த புதிய அடையாளத்தை எடுத்து விசுவாசித்து பேசி அதன்படி வாழ்ந்து வெற்றிகளை நம்முடைய வாழ்க்கையில், அசாதாரண வெற்றிகளை நம்முடைய வாழ்க்கையில் நிலைநாட்ட முடியும். அவர் வைத்திருக்கிற அடையாளத்திலே நம்ம வாழ ஆரம்பிக்க முடியும். அல்லேலூயா. என் தமிழ் புரியுதா உங்களுக்கு? இப்போ கேள்வி என்னால் முடியுமா முடியாதாங்கிறதெல்லாம் கேள்வி கிடையாது. அது கேள்வியே கிடையாது. என் அடையாளம் அங்கே என்ன எழுதியிருக்குது, அது எனக்கு சாத்தியம் ஆகணும், அதை ஆக வைக்கணும். அதுக்கு நான் தேவனோடு ஒத்துழைக்க வேணும். அது எங்கேருந்து ஆரம்பிக்கிறதுனா, நான் யார் அப்படிங்கிறத கண்டுகொள்ளும்படிக்கு தேவ ஆவியானுடைய சமூகத்தில் வேதத்தை நாடும்போது, சத்தியத்தில் என்னுடைய அடையாளத்தை தேடும்போது, சத்திய ஆவியானவர் நான் யாராக இருக்கிறேங்கிறத அவர் எனக்கு வெளிப்படுத்த ஆரம்பிக்கிறார். அங்கே தான் பிரசங்கங்கள் உங்களுக்கு உதவி செய்கிறது. அங்கே தான் ஊழியர்கள் பிரசங்கிக்கிற கர்த்தருடைய வார்த்தை நமக்கு உதவி செய்கிறது. அப்போ இன்னைக்கு கிறிஸ்துவுக்குள்ளே நீங்கள் யார், உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அதிகாரம் என்ன, உங்களுடைய பொசிஷன் என்ன, உங்களுடைய சுதந்திரங்கள் என்ன, இந்த அடையாளத்தை தான் என்னங்கிறத நம்ம கண்டுபிடிச்சு கொள்ள போகிறோம், தெரிந்து கொள்ள போகிறோம். அல்லேலூயா. ஏன் இதை இந்த டெலிவரன்ஸில் நம்ம இதை பார்க்க வேண்டியது இருக்குது அப்படின்னா, கிறிஸ்துவுக்குள்ளே நீங்கள் யாருங்கிறத தெரிஞ்சாதான், இயேசுவின் நாமத்தினால சத்துருவே உனக்கு என்கிட்ட அதிகாரம் இல்லை அப்படின்னு சொல்லும்போது விசுவாசம் இருக்கும். நான் யாருன்னு தெரிஞ்சாதான் எதிராளியை எளிதாக கையாள முடியும். எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அதிகாரம் என்னன்னு தெரிஞ்சாதான் அதை எதிரிக்கு விரோதமாக பிரயோகப்படுத்த முடியும். எனக்கு என்னவெல்லாம் சுதந்திரங்களை தேவன் வைத்திருக்கிறார் என்கிறது தெரிஞ்சாதான் அதை நான் போய் எடுத்துக்கொள்ள முடியும். கிறிஸ்துவுக்குள்ளே நான் யார், என்னுடைய அதிகாரம் என்ன, என்னுடைய நிலைப்பாடு, ஸ்பிரிச்சுவல் பொசிஷனிங் என்ன, எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற சுதந்திரங்கள் என்ன. இயேசுவை ஏற்றுக்கொண்ட ஒரு புதிதாய் பிறந்த ஒரு நபருக்கு இந்த சத்தியம் தான் முதல்ல சொல்லித்தரணும். இங்கே நம்ம மீண்டும் ஏன் பேசுகிறோம்னா, நிறைய புதிய ஆட்கள் இங்கே வந்திருக்கிறதுனால, ஏற்கனவே பேசினவங்களுக்கும் இது பிரயோஜனமாக இருக்கும்ன்றதுனால, இந்த விடுதலை குறித்து பேசி கொண்டிருக்கிற இந்த நாட்களில் நம்முடைய அடையாளத்தை மறுசீரமைப்பு செய்து மனதிலே அதை தக்க வைத்து கொள்ள வேண்டும். அதை அந்த விசுவாசத்தை மீண்டும் சீர்பொருந்த பண்ணி திரும்ப அலர்ட் ஆகி நம்ம ஆண்டவருடைய சமூகத்தில் டெலிவரன்ஸ்க்காக நாம் வந்து நிற்க போகிறோம். அல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள்ளே யார்? எல்லாம் கேளுங்க. கிறிஸ்துவுக்குள்ளே யார்? பக்கத்தில் இருக்க ஆள்கிட்ட கேளுங்களேன், கிறிஸ்துவுக்குள்ளே நீங்கள் யாருங்க அப்படி கேளுங்க. அதுதான் வேதத்திலேருந்து நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். அதுதான் இன்றைக்கி எஃப்சி. அது தெரிஞ்சிருச்சுன்னா, அது தெரியும் பொழுது நாம் தேவனுடைய சமூகத்தில் அதிகாரம் படைத்தவர்களாக, வெற்றியை காண்கிறவர்களாக, சாதிக்கிறவர்களாக நாம் மாறுவோம். சரியா?
2 கொரிந்தியர் 5வது அதிகாரம் 15வது வசனம் எடுப்போம். சரி, ஒருவன் கிறிஸ்துவுக்குள்ள இருந்தால் அவன் புது சிருஷ்டியா இருக்கிறான், பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. எபேசியர் 4வது அதிகாரம் மாதிரி இருக்கும். பன்னெண்டுலேருந்து வாசிங்க. இல்லை 22, மன்னிக்கிறேன், 22 வாசிங்க. முந்தின நடக்கைக்குரிய மோசம் போக்கும் இச்சைகளாலே கெட்டுப் போகிற பழைய மனுஷனை நீங்கள் களைந்து போட்டு உங்கள் உள்ளத்திலே அப்படின்னு வருது இல்லையா, அந்த உள்ளத்திலே அப்படிங்கிறது இங்கிலீஷ் பைபிள்ல மைண்ட் அப்படின்னு வருது. ஸ்பிரிட் ஆஃப் யுவர் மைண்ட் அப்படின்னு சொல்லி அந்த பகுதி உள்ளத்திலேன்னு சொல்லியிருக்கிற பகுதி எதை சொல்லுதுன்னா, உங்களுடைய மனதிலே நீங்கள் புதிதான மனதிலே புதிய ஆவி உடையவர்களாகி, இப்படித்தான் மொழிபெயர்ந்திருக்கு. மனதிலே புதிய ஆவி உடையவர்களாகி, மனதில் புதிய ஆவி உடையவர்களாகி அப்படின்னா என்ன? மனதில் அப்போ பழைய ஆவிக்குரியது இருக்கலாம், ஆனால் நீங்கள் என்ன செய்யணுமா? புதிய ஆவி உடையவர்களாக மாறணும். மனதில் புதிய ஆவி உடையவர்களாக மாறணும். மறுபடியும் வாசிங்க அதை ஃபர்ஸ்ட்ல இருந்து. அந்தப்படி முந்தின நடக்கைக்கு உரிய, முந்தின நடக்கை எதனால உண்டாயிருக்குது? மோசம் போக்குற இச்சையினால உண்டாயிருக்குது. முந்தின நடக்கைக்குரிய மோசம் போக்குற இச்சைகளினாலே கெட்டு போகிற பழைய, முந்தின நடக்கைக்குரிய மோசம் போக்குற இச்சை உங்களை கெட்டு போக பண்ணும். ஆனால் களைந்து, இது யார் தான் செய்யணும்? களையிற வேலையை நம்ம தான் செய்யணும். அப்போ உங்க உள்ளத்தில் நீங்கள் 2 கொரிந்தியர் 5வது அதிகாரம் 14வது வசனம் என்ன சொல்லியிருக்குது? இப்படி இருக்க இருந்தால், அந்த வசனத்தை எப்படி வாசிச்சுக்கிறணும் புரியுறதுக்குன்னா, ஒருவன் கிறிஸ்துவுக்குள்ள இருந்தால் ஆவியிலே புது சிருஷ்டியாக இருக்கிறான் அப்படி வாசிக்கணும். மனதில் இல்லை, சரித்தில் இல்லை, ஆவியிலே புது சிருஷ்டியாக இருக்கிறான். ஆனால் மைண்டு அதே மைண்டு தான், சரீரமும் அதே மைண்டு அதே சரீரம் தான். ஆனால் இப்போது ஆவியில் புதுப்பிப்பு நடந்துருச்சுமா. இப்போ உன்னுடைய மனதில் அந்த புதுப்பிப்பை நீ இப்போ செய்ய வேணும். 3 டைமென்ஷன் இருக்குது.
நம்முடைய சால்வேஷன் அப்படிங்கிறது பிலிப்பியரில் தானே ஒர்க் அவுட் யுவர் சால்வேஷன். பிலிப்பியரில் சொல்லப்பட்டிருக்கு இல்லையா? எடுக்க வேணாம். பிலிப்பியரில் சொல்லப்பட்டிருக்குல்ல, ஒர்க் அவுட் யுவர் சால்வேஷன், உங்களுடைய ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்குது. இப்போ ரட்சிப்பு ஆவிக்குரிய ரட்சிப்பு நிறைவேறதுக்கு நீங்கள் பிரயாசப்பட முடியாது. அது கல்வாரி சிலுவையில் இயேசு கிறிஸ்து பிரயாசப்பட்டு உங்களுடைய உள்ளான மனுஷனை முதல்ல புதுசாக்கிட்டார். அல்லேலூயா. இப்போ ஆனால் இன்னும் ஒரு வேலை சொல்கிறாரு, உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். நீங்கள் கிறிஸ்துவுக்குள்ளே யார் அப்படிங்கிறது அந்த கோடு உங்களுடைய உள்ளான மனுஷனில் இயேசுவை ஏற்றுக்கொண்ட போது புதிதாக்கப்பட்ட மனுஷனில் அந்த புது கோட்ஸ் இருக்கிறது. அதை நீங்கள் என்ன செய்யணுமா? மனதிலே முந்தின நடக்கைக்குரிய மோசம் போக்கும் இச்சைகளினாலே கெட்டு போகிற பழைய மனுஷனை மனதிலிருந்து களைந்து, அல்லேலூயா, உங்கள் மனதிலே புதிதான ஆவி உள்ளவர்களாகி, பழைய ஆவி இல்லை, புதிதான ஆவி உள்ளவர்களாகி, மனதிலே புதிதான ஆவி உள்ளவர்களாகி. சொல்லுங்க, மனதிலே புதிதான ஆவி உள்ளவர்களாகி. இங்கே யாரெல்லாம் புதிதான ஆவி உள்ளவர்கள்? எல்லாருமே இயேசு ஏற்றுக்கொண்ட நம்ம எல்லாருமே புதிதான ஆவி உள்ளவர்கள். ஆனாலும் புதிதான ஆவியில் நடக்காமல் பழைய ஆவியில் நடக்க முடியும். புதிதான ஆவியில் நடக்காமல் பழைய ஆவியில் நடக்க முடியும். ஆனால் அதை தான் வேதம் சொல்லுகிறது, முந்தின நடக்கைக்குரிய மோசம் போக்கும் இச்சைகளினாலே கெட்டு போகிற பழைய மனுஷன், மோசம் போக்குற இச்சை அதனால உண்டாகிற நடக்க உங்களை கெட்டு போக பண்ணும். கெட்டு போகிற அந்த பழைய மனுஷனை களைந்து உங்கள் மனதிலே புதிதான ஆவி உள்ளவர்களாகி. இங்கே தான் சவால் எங்கே இருக்குதுன்னா, மனதிலே புதிதான ஆவி உள்ளவர்களாகி. பக்கத்தில் கை கொடுத்து சொல்லுங்கள், இது செஞ்சால் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். அதனால் உங்கள் மனதில் புதிதான ஆவி உள்ளவர்களாக மாறுங்க. அல்லேலூயா. அப்படி உங்களை கர்த்தர் மாற்றுவாராக. அல்லேலூயா. மனதிலே சொல்லுங்கள் எல்லாரும், மனதிலே புதிதான ஆவி உள்ளவர்களாகி. திரும்ப சொல்லுங்கள், மனதிலே புதிதான ஆவி உள்ளவர்களாகி. வாசிங்க அதை. மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட இந்த புதிய மனுஷனை என்ன செய்யுங்கள்? தரித்து கொள்ளுங்கள். இந்த புதிய மனுஷனை தரித்து கொள்றதுக்கு தான் அந்த புதிய மனுஷன் யாருங்கிறத கண்டுபிடிக்க போகிறோம் இன்னைக்கு. அல்லேலூயா. பழைய மனுஷன் மாதிரி நம்ம பேசக்கூடாது. நம்ம 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 யார் மாதிரி பேசக்கூடாது. ஏன்னா இந்த இடத்துல எதையாவது தூக்கி வச்சிருங்கப்பா. ரைட், தேங்க்யூ. அப்போது நம்மளுக்கு ஒரு மிகப்பெரிய பொறுப்பு இருக்கிறது. என்னென்னா, இயேசு ஏற்றுக்கிட்டதுனால எல்லாமே தானாக ஆண்டவர் ஆசீர்வதிச்சிருவாருங்க, சர்ச்சு போய்ட்டு வந்துட்டோம்னா ஓகே முடிஞ்சிருச்சுங்க. அப்படி இல்லை, அப்படி வராது. புதிய வாழ்க்கையை பலவந்தம் பண்ணணும், பிரயாசம் எடுக்கணும். அது நிறைவேறுவதற்கு நாம் செயல்பட வேணும். அது நிறைவேறுவதற்கு நாம் தேவனை புதிய ரீதியில் விசுவாசிக்க வேண்டும், சத்தியத்தை அறிந்து கொள்ள வேண்டும். ஓசியா 4:6 சொல்லுது, என் ஜனங்கள்னு யாரை சொல்கிறாரு? வெளியே இருக்கவங்கள, உடன்படிக்கை ஜனங்களை, இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்களை,
அவங்கள பார்த்து சொல்கிறாரு, என் ஜனங்கள் அறிவு இல்லாமையினால சங்காரமாகிறார். அப்படின்னா இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்கள் வேத வசனத்தினுடைய அறிவை அடைவது தான் முதல் பிரயாசம். சிலர் ரட்சிக்கப்பட்ட உடனே பைய தூக்கிக்கிட்டு ஊழியம் பண்ண போகிறோம் அப்படின்னு கிளம்பிடுவாங்க. ஊழியம் பண்ண போகிறது கிடையாது. முதல்ல உட்காந்து நீ யார், கிறிஸ்துவுக்குள்ளே உன்னை ஆண்டவர் என்னவா மாற்றிருக்கிறாரு அப்படிங்கிற நம்மை பற்றிய சத்தியத்தை, நம்மை பற்றிய அறிவை சரியாக அறிந்து கொண்டு தெளிவோடு இந்த கிறிஸ்தவ ஜீவியத்தை ஜீவிக்க வேண்டும், வெற்றி பெற வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அப்போ இப்போ நம்ம வாசம்ல முந்திய நடக்கைக்குரிய மோசம் போக்கும் இச்சைகளினாலே கெட்டு போகிற பழைய மனுஷனை களைந்து போட்டு அப்படின்னா இது களையிறது எங்க இருக்குது? அப்போ உங்கள் மனதிலே புதிதான ஆவி உள்ளவர்களாய். அப்போ பழைய மனுஷனை எங்க களைய வேண்டியிருக்கு? மைண்டில் களைய வேண்டியிருக்கிறது. ஏன்னா பழைய மனுஷன் ஆவியில் இல்லை. பழைய மனுஷன் அவன் மரித்து உயிர்த்தெழுந்து இப்போ உயிர்ப்பிக்கப்பட்ட மனுஷன் உள்ளே இருக்கிறான். ஆனால் முந்தின நடக்கைக்குரிய மோசம் போக்கும் இச்சையினாலே கெட்டு போகிற பழைய மனிதன் மனதில் இருக்கிறான். அவன் மாறலை, மனதில் இருக்கிற அந்த மனுஷன் சாகலை. அப்படின்னா இந்த புதிய மனுஷன் தன்னுடைய ஜீவியத்தை இந்த பூமியில் வாழ முடியாது. அப்படி வாழ முடியலைன்னா வெற்றி கிடையாது. அப்போ நமக்கு ஒரு பெரிய வேலை எங்கே இருக்குதுன்னா, மைண்டில் முந்தின நடக்கைக்குரிய, அதாவது சொல்லுவோம் முந்தின நடக்கைக்குரிய மோசம் போக்கும் இச்சையினாலே கெட்டு போகிற பழைய மனுஷனை மனதில் களைய வேண்டும். மனதில் பழைய மாதிரியே சிந்திக்கிறோம். வச்சு போகிறதுக்கு முன்னால் யாராவது ஒரு வார்த்தை திட்டினா எப்படி நம்ம ஏறி நின்று நங்குன்னு குத்தி ஒரு வார்த்தை பேசின உடனே 10 வார்த்தை அடித்து அவன் ஏன்டா வாய் விட்டோம் அப்படின்னு அவனை மன உளைச்சலுக்குள்ள ஆளாக்கி தான் வீட்டுக்கு அனுப்புறது. ஏன்டா இந்த பொம்பளைகிட்ட இந்த ஆள்கிட்ட வாய் விட்டோம் அப்படின்னு நினைக்க வச்சிடுறது பழைய மனுஷன். அது முந்தின நடக்கைக்குரிய மோசம் போக்கு இச்சைனால கெட்டு போகிற மனுஷன். இப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, அவனை களைஞ்சிட்டு மனசில் பழைய வாழ்க்கையை விடுன்றாரு. பழசை விடு, உள்ளே நீ புதிதான ஆவி உள்ளவன். அந்த ஆவி உள்ளேயே வச்சிட்டு இருக்காத, அந்த புதிதான மனுஷனை மனதுக்கு கொண்டு வா. அல்லேலூயா. உள்ள கிறிஸ்துவுக்குள்ள நீ புது அடையாளம் உனக்கு இருக்குது, அதை மனதுக்கு கொண்டு வா. நிறைய மனதுக்கு கொண்டு வர வேண்டியிருக்கு. அதில் இன்றைக்கி நாம் என்னத்தை கொண்டு வர போகிறோன்னா, இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே நான் யார் என்கிற அடையாளத்தை இந்த மனதுக்கு கொண்டு வர போகிறோம். பழைய மனுஷனை களைஞ்சிட்டு கிறிஸ்துவுக்குள்ளே. அல்லேலூயா. அதாவது கிறிஸ்துவுக்குள்ளேன்னு சொல்லிட்டா அதுக்கப்புறமா வேற எந்த சந்தேகத்துக்கு இடமே கிடையாது. ஏன்னா அந்த உண்மையை உறுதி செய்வதற்கு அவர் தன்னுடைய ஜீவனையும் இரத்தத்தையும் விலையாக கொடுத்திருக்கிறார். ஒரு ஹை பிரைஸ் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது மூலமாக எனக்கு பழையவர்கள் ஒளிந்து ஒரு புது மனுஷனை கர்த்தர் உண்டு பண்ணியிருக்கிறார். அல்லேலூயா. நான் உண்மையாகவே எனக்கு புது மனுஷன் இருக்கிறானா அப்படின்னா அவரை அடிக்கப்பட்டதை பார்க்கணும், ரத்த சிந்தனை பார்க்கணும், மரணத்தை பார்க்கணும், உயிர்த்தெழுதலை பார்க்க வேண்டும். அவருடைய பாடு மரணம் உயிர்த்தெழுதல் உண்மை என்றால் நான் புதிதாக்கப்பட்டது உண்மை. அவர் உயிர்த்தெழுந்தது உண்மையானால் நான் புதிதாக்கப்பட்டது உண்மை. அல்லேலூயா. யாருக்கு நான் பேசுகிற தமிழ் உங்களுக்கு வழங்குது? நம்மை தேவன் புது மனிதனாக்கி இருக்கிறார். இப்போ திரும்ப போய் ஜெபம் பண்ணுறப்ப பாவி வந்திருக்கிறேன் ஆண்டவரே, நான் பூச்சி வந்திருக்கிறேன், புழுவை போல வந்திருக்கிறேன், நான் தூசியிலும் அடிமட்ட தூசி ஆண்டவரே, குப்பையிலும் ரொம்ப வேஸ்ட் ஆண்டவரே. குப்பைக்கெல்லாம் அவ்வளோ பெரிய விலை கொடுக்க மாட்டார் ஆண்டவர். நம்ம குப்பையாக இருந்தோம், விலை கொடுத்து ப்ரெஷியஸ் ஆக்கிட்டார் நம்மளை. அல்லேலூயா. வேஸ்ட்டாக இருந்தோம், இப்போ நம்ம பெஸ்ட்டாக மாற்றிருக்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா. யூஸ்லெஸ்ஸாக இருந்தோம், ஆண்டவர் நம்மளை யூஸ்ஃபுல்லாக மாற்றிருக்கிறாரு. நான் யாருன்னு தெரியும். நான் யார் தெரியுமா அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ பார்த்துருக்கீங்களா? நான் யார் தெரியுமா? நான் யாருங்கிறது கிறிஸ்துவில் இருக்கிறது. என்னுடைய அடையாளங்கள்
கிறிஸ்துவில் இருக்கிறது. இந்த எண்ணத்தால் அனுதினமும் நிறைந்தவர்களாக நாம் நடக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். இதுதான் கிறிஸ்துக்குள்ள நீ யார் அப்படின்னா அதுதான் நம்முடைய மனதை நிரப்ப வேணும். நாங்களாம் மதுரைக்காரங்க, நாங்கள் யார் தெரியுமா, நாங்கள்லாம் அருவாள் எடுப்போம், நாங்கள் இந்த அடையாளம்லாம் முந்தின நடக்கைக்குரிய மோசம் போக்குற இச்சையினாலே கெட்டு போகிற பழைய மனுஷனுடைய அடையாளம். இப்போ பழைய மனுஷனுடைய அடையாளத்தை பேசிகிட்டு இருக்கக்கூடாது. எங்கள் தாத்தா அதெல்லாம் வேணாம், தாத்தாலாம் வேணாம், கேவலமாயிரும். அவர் கதையை சொன்னால் கேவலமாயிரும். எங்கள் அப்பா வேண்டாம், ரொம்ப மோசமாக இருக்கும். அப்போது நாம் கல்வாரியில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவை குறித்தே நாம் மேன்மை பாராட்டும். என்னுடைய அடையாளத்தை நான் பேசும் பொழுது கிறிஸ்துவுக்குள்ளே நான் யாருங்கிறத தான் நான் பேசணும். அதை பேசுகிறப்ப தான் ஆண்டவர் சொல்லுவார், ஆமேன் ஆமேன் ஆமேன், அல்லேலூயா 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 அல்லேலூயா. நீங்கள் புதிதான ஆவியுடையவர்களாகி உங்கள் உள்ளத்திலே புதிதான, ஆண்டவருக்கு பெரிய சந்தோஷம் என்னென்னா உங்கள் மனதில் நீங்கள் அந்த புதிய மனுஷனாக நீங்கள் பார்க்க ஆரம்பிக்கிறப்ப தான், உங்கள் மனசில் அந்த புது மனுஷனை நீங்கள் நம்புகிறப்ப தான். அல்லேலூயா. அதை நம்புகிறப்ப அவருக்கு ஒரு பெரிய திருப்தி. என்ன, நான் ரத்தம் சிந்தினது வீணாக போகலை, பிடிச்சிட்டேன் கரெக்டானதை பிடிச்சிட்டேன், இன்னைக்கு கரெக்டாக பிடிக்க வந்திருக்கணும். அல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள்ளே நான் யார் சரியாக பிடிக்கிறதுக்காக வந்திருக்கணும். இதை ஆயுசுக்கும் விடக்கூடாது. இந்த சத்தியத்தை இதை அநேகருக்கு சொல்லி கொடுத்து எல்லாருக்கும் எல்லாருடைய மனதிலையும் ஒரு பெரிய மாற்றத்தை உண்டு பண்ண வேணும். கிறிஸ்துவுக்குள்ளே நான் யார் அப்படிங்கிற சத்தியம் மிக வலிமையான சத்தியம். அந்த ஒரு சத்தியத்தை வச்சு நீங்கள் ஒரு யுகம் முழுக்க ஊழியம் பண்ண முடியும். அல்லேலூயா. இந்த ஒரு சத்தியத்தை வச்சு ஒரு வாழ்நாள் முழுவதும் நீங்கள் ஊழியம் பண்ண முடியும். ஜனங்களை இருளிலிருந்து வெளிச்சத்துக்கு கொண்டு வர முடியும். பழைய மனுஷனை களைந்து மனசில் பழைய மனுஷன் உள்ள புது மனுஷன் ஆகிட்டா பத்தாது, மனதில் புது மனுஷன் ஆகணும். மனதிலே உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவியுள்ளவர்களாகி மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை. அப்போ உள்ள என்ன நடந்திருக்கு, தேவனுடைய சாயலாக ஒரு சிருஷ்டிப்பு உண்டாகி இருக்கிறது. மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாய் சிருஷ்டிக்கப்பட்ட ஒரு மனுஷன் உள்ள இருக்கிறான். அவன் ரட்சிப்பிலே புதிதாக்கப்பட்டிருக்கிறான், ரட்சிப்பிலே சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறான். நீங்கள் பார்க்காத ஒரு புது மனுஷன் உங்களுக்குள்ள இயேசுவை ஏற்றுக்கொண்ட போது வந்திருக்கிறான். அந்த சிருஷ்டிப்பை தேவனே செய்திருக்கிறார். இப்போ அந்த உண்மையை மனதிற்கு நாம் கொண்டு வரப்போகிறோம். பழைய மனுஷனை களைந்து புதிய மனுஷனை நாம் பார்க்க போகிறோம். அல்லேலூயா. நேற்று வரைக்கும் ஆக்டர் விஜய் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. கையெழுத்து போட்ட உடனே சிஎம் விஜய் கையெழுத்தை தான் போட்டாருங்க. இப்போ சிலருக்கு ஏற்றுக்கிற முடியல, வேறு வழியில் ஏற்றுக்கிட்டு தான். பலருக்கு அதை பார்க்குறதுக்கே முடியல, ஆஃப் பண்ணிடுறோம். அது வேணாங்க, அது என்ன அருவருப்பாக இருக்குது. கையெழுத்து போட்டால் இப்போ முதல்வர் விஜய் கையெழுத்து போட்டதோட கார் மாறிடுச்சு, நட மாறிடுச்சு, பேச்சு மாறிடுச்சு, அடையாளம் மாறிடுச்சு, அதிகாரம் மாறிடுச்சு. அல்லேலூயா. இயேசுவை ஏற்றுக்கொண்ட போது கையெழுத்து போட்டுட்டோம் நம்ம. அல்லேலூயா. பழசெல்லாம் புதுசாக மாறிடுச்சு. அல்லேலூயா. இப்போ தூதர்கள் உங்கள் அருகாமையிலே உங்களை பாதுகாப்பதற்காக வந்திருக்கிறாங்க. கருப்பு சட்டை போட்டு நாலு பேர் எஸ்கார்ட் பண்ணுறதுக்கு இப்போ வந்திருக்கிறாங்க. ஆனால் நமக்கு இயேசுவை ஏற்றுக்கொண்ட போது தேவதூதர்கள் எஸ்கார்ட் பண்ணுறதுக்கு வந்துருக்கிறாங்க. அல்லேலூயா. எஸ்கார்ட்டிங் ஏஞ்சல்ஸ். ஜன்னலை மூடிடுங்க, நான் பாட்டு பேசிகிட்டு இருப்போம். நார்மல் தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இருந்தாலும் நான் ஏதாவது உணர்ச்சி வசப்பட்டு பேசியிருக்கூடாது. இல்லை, ஒருத்தர் நின்று கேட்டு போனார் அந்த போன வாரம். அப்புறம் அவருக்காக நான் கொஞ்சம் நேரம் பேசிகிட்டு இருந்தேன். அப்படியா? அவங்க உள்ளே வரட்டும். சரி. அப்போது
பாருங்கள், ஒரு 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 கையெழுத்து ஒரு நபருடைய அடையாளத்தை, அதிகாரத்தை, பொசிஷனை மாற்றி விடுகிறது. அல்லேலூயா. அப்படிப்பட்ட அடையாளம் மாற்றத்தை தான் ஆண்டவர் நம்முடைய உள்ளான மனுஷனில் செய்திருக்கிறார். அந்த நபரை இந்த இடத்துல பொருத்தி வச்சே பார்க்கவே முடியல. அந்த நபரை ஆடிப்பாடி பார்க்க முடியுது, ஆனால் இந்த இடத்துல பொருத்தி வச்சு பார்க்க முடியல. அப்படி தான் நம்ம மேட்ரே அப்படி தான். அந்த பாவியை இந்த நீதியான இடத்துல பொருத்தி வச்சு பார்க்க முடியல, ஆனால் பொருத்தி வச்சு அழகு பார்க்குறார் ஆண்டவர். அல்லேலூயா. எவனுக்கு வேணா பிடிக்காமல் இருக்கலாம், அதை பற்றி எனக்கு கவலை கிடையாது. அல்லேலூயா. உனக்கான கையெழுத்தை என் ரத்தத்தினால நான் போட்டிருக்கிறேன். அல்லேலூயா. உன்னுடைய அடையாளம் மெய்யாகவே மாறி இருக்கிறது. பழைய மனுஷனை களைஞ்சு நீ இப்போ புதிய மனுஷனுக்குரிய நினைவுகளை நீ கொள்ள வேண்டும். அங்கே தான் வெற்றி. உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். அல்லேலூயா. உங்கள் மனம் அப்போ இப்போ நம்மளுக்கு பிரச்சனை எங்கே இருக்குது அப்படின்னா, எங்கே இருக்குது? மனதில் இருக்குது. மைண்டு என்ன செய்யுதுன்னா பழைய மாதிரியே யோசிக்குது, பழைய மாதிரியே சிந்திக்குது. இப்போ இனிமேல் எந்த இடத்துல வேணால் டான்ஸ் ஆடுவார். இப்போ நம்ம முன்னாள் நடிகர் இப்போ எல்லா இடத்துலையும் அப்படி ஆட முடியாது. இப்போ இருக்கிற இடம் வேறு, அதிகாரம் வேறு, பொசிஷன் வேறு. டக்குன்னு இறங்கி சைக்கிள் எல்லாம் இனிமேல் போக முடியாது, அனுமதி கிடையாது. செக்யூரிட்டி புரோட்டோகால்ஸை அவரே மீறக்கூடாது, மீற முடியாது. முடியுமா? முடியாது. இனி சாதாரண மனுஷன் கிடையாது, அதிகாரம் படைத்தவன். ஒவ்வொரு வார்த்தைக்கும் தமிழகம் முழுவதும் எதிரொலிக்கும், ஒவ்வொரு கையெழுத்துக்கும் தமிழகம் முழுவதும் மாற்றங்கள் நடக்கும். அது மாதிரி தான் இன்றைக்கி நம்மளை ஆண்டவர் மாற்றி இருக்கிறார். அல்லேலூயா. ஒவ்வொரு வார்த்தைக்கும் அதிர்வுகள் இருக்கிறது, அது தெரியாமல் கண்ட மாதிரி பேசிகிட்டு இருக்கிறோம். ஒவ்வொரு தீர்மானத்திற்கும் விளைவுகள் இருக்கிறது, அது தெரியாமல் கண்ட மாதிரி தீர்மானம் எடுத்து நாம் போயிட்டுருக்கிறோம். ஒரு அரசாங்க அதிகாரத்தை காட்டிலும் ஒரு விசுவாசிக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அதிகாரமும் நிலைப்பாடும் ஆவிக்குரியதாக வல்லமையுள்ளதாக இருக்கிறது. விசுவாசி ரொம்ப ரொம்ப மேன்மையான இடத்துல தேவன் புது சிருஷ்டியாக மாற்றியிருக்கிறார். அந்த மேன்மை நம்மளுக்கு புரியலை. அந்த மேன்மையை நம்ம அனுபவமாக வாழ்க்கையாக மாற்ற முயற்சி செய்யவில்லை. ஆனால் கொஞ்சம் வேலை செஞ்சிட்டோம் அப்படின்னா, அல்லேலூயா, கொஞ்சம் நம்ம விளங்கிட்டோம் அப்படின்னா, கொஞ்சம் பழைய மனுஷனை களைஞ்சிட்டு புது மனுஷனை நம்ம மனதில் ஏற்றிட்டோம் அப்படின்னா, நம்ம நம்ம பேச்சு, நம்முடைய வார்த்தை, நம்முடைய தீர்மானங்கள் இதனுடைய விளைவுகளை, ஆக்கப்பூர்வமான விளைவுகளை, அதிரடியான விளைவுகளை, அசாதாரணமான விளைவுகளை நம்முடைய கண்களே அதை காண முடியும். அது நடக்க போகிறது. ஆமென். நம்ம வீட்டுக்குள்ளே, நம்ம குடும்பத்துக்குள்ளே முதல்ல அதை பார்க்க போகிறோம். அல்லேலூயா. எல்லாரும் சொல்லுவோம், பழையவர்கள் எல்லாம் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. சிலுவையில் புதிதாக்குனது போதாது, சிலுவையில் புதிதாக்குனது என்னுடைய மனதில் அந்த புதிதாக்குதல் நிறைவேற வேண்டும். அல்லேலூயா. சிலுவையில் புதிதாக்குனா போதாது, என் ஆவியில் அதை கர்த்தர் புதிதாக்கி இருக்கிறார். என்னுடைய ஆவியில் அந்த புதிதாக்குதல் நடந்தால் போதாது, என்னுடைய மனதிலே புதிதாக்குதல் நடக்க வேண்டும். என்னுடைய சரீரத்திலே இந்த பழைய சரீரத்தை களைந்து புதிய சரீரத்தை அவர் வருகிற நாளிலே எனக்கு கொடுக்க போகிறார். சரீரத்துக்கான புதிதாக்குதல் அவருடைய வருகையிலே, ஆவிக்கான புதிதாக்குதல் ஏற்கனவே நிறைவேறி விட்டது. ஆனால் இங்கே இப்போ நான் ஜெயிக்க போகிறேன்னா தோக்க போகிறேன்னா அப்படிங்கிறது மனது எவ்வளவு புதிதாக்கப்பட்டிருக்கிறதுங்கிறத வச்சு புரிஞ்சா கைதட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. அல்லேலூயா. மனது புதிதாக்கப்பட வேண்டும். தோல்வியினால் நிறைஞ்சிருக்கிற மனசுக்கு எப்பயுமே அந்த மனசு எப்படி பேசும்னா, என்னால் முடியாது, எனக்கு இது வராது, எனக்கு இதில் அனுபவம் இல்லை, நான் திக்குவாயும் மந்தனாவும் உடையவனாக இருக்கிறேன்,
இதெல்லாம் நம்மளுக்கு வேலை செய்யாதுங்க, இதெல்லாம் நம்மளுக்கு அனுபவம் இல்லைங்க அப்படி சொல்லும். ஆனால் புதிதாக்கப்பட்ட மனசு புதிதாக்கப்பட்டால் அதே மனசு சொல்லும், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவனாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. அப்போது பழைய மனுஷன் தோல்வியை பேசுவான், புதிய மனுஷன் வெற்றியை பேசுவான். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவனாலே புதிய மனுஷன் கிறிஸ்துவுக்குள்ளே நான் யார் அப்படி பார்க்குறான். இந்த மைண்டை ரீப்ரோக்ராம் பண்ணி கிறிஸ்துவுக்குள்ளே நான் யாருங்கிறத நம்பணும், பேசணும். இப்படி மைண்டை ரீப்ரோக்ராம் பண்ணணும். ஆனால் அது வேறு மாதிரி ப்ரோக்ராம் பண்ணியிருக்குது. பாத்தியா நீ 4ஆவதில் ஃபெயில் ஆகிட்ட, நீ 7ஆவதில் குறைஞ்ச மார்க் எடுத்துட்ட, பாத்தியா உனக்கு வராது, படிப்பு வராது, அது வராது, இது வராது, இது முடியாது, அது முடியாது, பாத்தியா எல்லாம் தோல்வியாக தான் இருக்கு பாரு. எல்லாமே தோல்வியாக இருக்கட்டும். என்னுடைய கோட்ஸ் கல்வாரி சிலுவையிலே மாற்றி எழுதப்பட்டிருக்கிறது. எனக்கு ஒரு புது அடையாளம் இருக்கிறது. பழைய தோல்வியை தோற்கடிக்க முடியும் இந்த புதிய அடையாளத்தினால. அல்லேலூயா. என்னுடைய சரித்திரத்தை என்னாலே மாற்றியமைக்க முடியும் இந்த புதிய அடையாளத்தினால, இந்த கிறிஸ்துவினால. அல்லேலூயா, அல்லேலூயா. என் சிந்தையை மாற்றினால், கிறிஸ்துவுக்குள்ள நான் யார் அங்கு என்கிற சிந்தையை நான் மாற்றி அமைத்தால் அந்த இடத்துக்கு வந்துடுவேன். அப்படியானா எல்லாமே எனக்கு ஆகும், எல்லாமே என்னால் முடியும், எல்லாவற்றையும் அடைய முடியும். தேவன் எனக்குள்ள என்னெல்லாம் வைத்திருக்கிறாரோ அதையெல்லாம் வெளியே எடுக்க முடியும், வெற்றி பெற முடியும், ஜெயத்தை காண்பிக்க முடியும், அநேகருக்கு சாட்சியாக மாற முடியும். இப்படி தான் ஒரு ஆளை சாட்சியாக மாற்றுறார் ஆண்டவர். எவனையும் மேன்மைப்படுத்தவும் கனப்படுத்தவும் அவராலே ஆகும். அவர் நமக்கு என்ன செய்யணுமோ அதை எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சுட்டு இப்போ சொல்கிறாரு, மனதில் செய்கிறதுக்கு நீ தான் தீர்மானம் எடுக்கணும். இப்போ அந்த வசனம் எப்படி சொல்லியிருந்திருக்கணும் அப்படின்னா, கெட்டு போகிற பழைய மனுஷனை முந்தின அடக்கைக்குரிய மோசம் போக்குற இச்சையினால் கெட்டு போகிற பழைய மனுஷனை நான் உங்களுக்காக களைந்து மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை நான் உனக்கு தரித்து விடுகிறேன் அப்படி சொல்லியிருக்கணும். அது என்ன சொல்லியிருக்கு? தரித்து கொள்ளுங்கள். யாருடைய பொறுப்புங்க? அல்லேலூயா. அந்த பொறுப்பு நம்ம மேலே இருக்குங்கிறதுனால தான் இதை கேட்டு அறிந்து இந்த மனதை மாற்றி அமைச்சு வேற மாதிரி சிந்தித்து வேற மாதிரி பேசி வேற மாதிரி நிலைப்பாடு எடுத்து வெற்றிக்குள்ளே பிரவேசிக்க இங்கே வந்து உட்காந்துருக்கிறோம். ஏன் பொறுப்புங்கிறதுனால தான் நீங்கள் எல்லாம் இங்கே வந்திருக்கிறீங்க. அல்லேலூயா. யாரோட பொறுப்பு? புதிய மனுஷனை நீங்கள் தரித்து கொள்ளுங்கள். அவர் தரித்து விட மாட்டார். மகனே தரித்து கொள்பா அப்படின்னு ஆண்டவர் எடுத்து கொடுக்கறது கிடையாது. யாருடைய வேலை? அவங்கவங்க வாழ்க்கைக்கு அவங்கவுங்க இண்டிவிஜுவல்ஸினுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி. ஆனால் நம்மளுடைய பொறுப்பை நாம் பழைய சிந்தையை களைந்து புதிய சிந்தையை எடுத்துக்கொள்கிறதுக்கு நாம் ஆயத்தம். அப்படின்னா கர்த்தர் உங்களுக்கு ஏற்கனவே வெற்றியை நிச்சயித்து விட்டார் என்ற அர்த்தம். சிந்தையிலே மாற்றம், சிந்தையிலே மாற்றம். உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவி உள்ளவர்களாகி உங்களுடைய மனதிலே புதிதான ஆவி உள்ளவர்களாக தேவன் அழைப்பு கொடுக்கிறார். இட் இஸ் எ கால் டு ரெனியூ யுவர் மைண்ட் தட் ஹூ யூ ஆர் ரியலி இட்டர்னலி இன் கிரைஸ்ட். கிறிஸ்துவுக்குள்ளே மெய்யாகவே நித்தியத்திலே நீங்கள் யார்? கடவுள் உங்களை பார்க்கும்போது எப்படி பார்க்கிறார்? அந்த அடையாளத்தை அவர் கரெக்டாக பார்த்துட்டு இருக்கிறாரு. ஆனால் நம்ம பேசுறது அவர் மாற்றினதுக்கும் அவர் பார்த்துக்கிட்டுறதுக்கும் ஒத்து இல்லை. நம்ம சொல்கிறோம் அது வாய்ப்பு இல்லைங்க, இது ஏதோ செஞ்சுட்டு அப்படியே முடிச்சு போயிடுவோம். ஏதோ ஒரு 50 வயசு ஆயிடுச்சுனாலே எப்படா சீக்கிரமாக நகர்த்தி முடிக்கிறது, 55 60 65 எப்படி சீக்கிரமாக நகர்த்தி முடிக்கிறதுங்கிற ஒரு மனநிலைக்கு வந்து விடுகிறார்கள். எப்படியாவது முடிக்கிறது கிடையாது. எனக்கு என்னெல்லாம் வச்சுக்கிறாரோ எல்லாம் சொல்லுங்கள், எல்லாம் 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 எதையும் விடக்கூடாது, எல்லாவற்றையும் செய்து முடிக்க வேணும். அல்லேலூயா. சரி, எபேசியர் 2ஆம் அதிகாரம் 3வது வசனம். நிப்பாட்டுங்க.
அவர் பிதாவாகிய தேவன், அவர் கிறிஸ்துவுக்குள். நீங்கள் உங்களுடைய பைபிளை வாசிக்கும் போது எந்தெந்த இடத்துலலாம் கிறிஸ்துவுக்குள் அப்படின்னு வசனம் வருதோ அந்த வசனத்தை எல்லாம் அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. ஏன்னா அந்த கிறிஸ்துவுக்குள் அப்படின்னு வர்ற இடத்துல எல்லாம் நீங்கள் மாற்றப்பட்ட நிஜம் அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. அதாவது புது மனுஷன் நீங்க யாருன்னு வேதம் சொல்ல போகுதுன்னு அர்த்தம். கிறிஸ்துவுக்குள் அப்படின்ட்டாலே அவருக்குள்ள ஏதோ ஒன்று எனக்கு நடந்திருக்குது, அதை தான் இந்த வசனம் சொல்ல போகிறது. கிறிஸ்துவுக்குள். எல்லாரும் சொல்லுங்க, கிறிஸ்துவுக்குள், 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 கிறிஸ்துவுக்குள் நான் யார், அதுதான் என் வாய் பேசும். வேற எதையுமே பேசாது. பார்க்கறத பேசக்கூடாது, மெடிக்கல் ரிப்போர்ட்டை பேசக்கூடாது, பேங்க் பேலன்ஸை பேசக்கூடாது, சம்பளத்தை பேசக்கூடாது, என்னுடைய அனுபவத்தை பேசக்கூடாது, என் சரீரத்தில் என்ன இருக்குங்கிறத பேசக்கூடாது. நான் என்னுடைய நாவையும் என்னுடைய மனதையும் ஒன்றுக்கு ஒழுங்குபடுத்துகிறேன், பழக்கப்படுத்துகிறேன். நான் கிறிஸ்துவுக்குள் நான் யார் அப்படிங்கிறத மட்டும்தான் என்னுடைய நாவு பேசும். அந்த ஒழுங்கு கொண்டு வரணும். யாருக்கெல்லாம் சைக்கிள் ஓட்ட தெரியும்? கை வைத்துங்களேன். சைக்கிள் ஓட்டுறதுக்கு உங்களை நீங்கள் பழக்கப்படுத்தி கொண்டீங்க இல்லையா? அதே மாதிரி உங்களுடைய நாவை பேசுறதுக்கு பழக்கப்படுத்த முடியும். நீச்சல் ஓட்டி பழகணும், அம்மா அப்பா பேசி பழகணும், வேலை செஞ்சு பழகணும். அதே மாதிரி ஒரு பழக்கத்தை நம்ம இப்போ நடைமுறைப்படுத்தி வேண்டி இருக்கிறது. கிறிஸ்துவுக்குள்ள நான் யார், அதை மட்டும்தான் என் நாவு பேசும், அதை மட்டும்தான் நான் சிந்திக்கும். இதுக்கு நம்முடைய நாவை பழக்கப்படுத்தணும். பேசுறதுங்கிறது ஒரு பழக்கம். ஆமாம் தானே? பேசுறதுங்கிறது ஒரு பழக்கம். சிலரை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா கட 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 நம்ம ஏதாவது சொல்ல வந்தால் கட 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 பிரதர் கட 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 ஓடிட்டே இருப்பாங்க. ஏன்னா அவங்க அப்படி பழகி இருக்கிறாங்க. சிலர் பேச ஆரம்பித்தாங்கன்னா ஏத்தாப்புல சுற்றி இருக்கிற எல்லாருக்குமே எரிச்சல் வர ஆரம்பிக்கும். எப்போ போய் தொலைவேன் அப்படின்னு இருக்கும். அப்படி அவங்க எரிச்சல் ஊட்டுற மாதிரியே பேச பழகிருக்கிறாங்க. சிலர் பேசினா கேட்டுக்கிட்டே இருக்கலாம் போல இருக்கும். சாஃப்ட் ஸ்போக்கனாக நல்ல வார்த்தைகளை தேர்ந்தெடுத்து சரியாக இது அவங்க அப்படி பேச பழகியிருக்கிறாங்க. அல்லேலூயா. இது எல்லாமே பழக்கம். அப்படின்னா பயிற்சினால் பழக்கப்படுத்தப்படுகிறது. அப்படின்னா நானும் கிறிஸ்துவுக்குள்ள யார் என்கிற அடையாளத்தை தவறி பேசாமல், அதிலிருந்து விலகி பேசாமல், அதை மட்டும் பேசுவதற்கு என்னுடைய மனதையும் நாவையும் நான் பழக்கப்படுத்த முடியும். கொடைக்கானல் நல்லா இருந்துச்சாப்பா? நல்லா இருந்துச்சா? நல்லா இல்லையா? ரைட். கேரளாவா? ஹல்லேலூயா. ஏன்டா விட்டு சொல்லிட்டு போனோன்னு நினைப்பான். மெனக்கிட்டு ஃபோன் பண்ணி சொன்னான், அங்கிள் நான் ஊருக்கு போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு. ரைட். பாருங்க, அதெல்லாமே பழக்கம். அப்படின்னா கிறிஸ்துவுக்குள்ள நான் யாருங்கிற அந்த ட்ராக்லேயே தவறாமல் பேசுவதற்கும் என்னுடைய மனதையும் என்னுடைய நாவையும் நான் பழக்கப்படுத்த முடியும். நீச்சல் பழகலாம், வண்டி ஓட்டி பழகலாம், கார் ஓட்டி பழகலாம், டிராக்டர் ஓட்டி பழகலாம், ஏரோப்ளைன் ஓட்டி பழகலாம், ஷிப்பு ஓட்டி எல்லாமே பழக்கம். கிறிஸ்துவை போன்று பேசுவதற்கும் அதுவும் ஒரு பழக்கத்தினால் உண்டாகக்கூடிய ஒரு வாழ்க்கை முறை. பைபிளை பற்றி எதாவது சொன்னோன்னா அதெல்லாம் நம்மளால முடியாதுங்க, அது சோம்பேறித்தனத்துக்கு அடையாளம். நீங்கள் ஆரம்பத்திலே அதுக்கு உங்கள் கதவை சாத்திட்டீங்கன்னு அர்த்தம். முடியாததுன்னு இல்லை, முயற்சி செய்ய உங்களுக்கு இஷ்டம் இல்லைன்னு அர்த்தம். நீங்கள் ஆவிக்குரிய சோம்பேறின்னு அர்த்தம். நான் இன்னும் பிரசங்கத்துக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் நான் இதை ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இதற்கு நம்மை ஆயத்தப்படுத்தி கொள்ளும் பொழுது தான் இதை சரியாக நீங்கள் ருசிக்க முடியும். கேட்டிங்களா? இப்போ ஸ்வீட் சாப்பிட்டுட்டு நீங்கள் காப்பி குடிச்சிங்கன்னா காப்பி இனிக்காது.
காப்பி இனிக்கலன்னு நீங்கள் சர்க்கரையை தூக்கி தூக்கி போட்டுக்கிட்டே இருந்தீங்கனாலும் எவ்வளோ போட்டாலும் அது இனிக்க போகிறது கிடையாது. அது மாதிரி தான் சரியாக இதை பார்க்கலன்னா இந்த செய்தி 3 மணி நேரம் நீங்கள் உட்காந்து கேட்குறது வேஸ்ட்டு. இனிக்காது, இது இனிக்காது. அப்புறம் என்னால் மாற்ற முடியும் என்கிற எண்ணத்தோடு தான் நாம் இதை அந்த செய்தியவே அணுகணும். என் பேச்சை மாற்ற முடியும், என் சிந்தையை மாற்ற முடியும், புதிய அடையாளத்தில் என்னுடைய மனதை மறுரூபப்படுத்த முடியும். தேவ ஆவியானவர் எனக்கு அதற்கு உதவி செய்வார். அடையாளத்தை மாற்றிட்டா உன் வாழ்க்கை மாறுறது உறுதி. அல்லேலூயா. உன்னை நீ பார்க்கிறத மாற்றிட்டா லைவ் போதோ பரவாயில்ல, இருந்தாலும் பரவாயில்ல. பாருங்கள், இந்த நடிகர் முதலே சொன்னார், அங்கிள் உங்களை வீட்டுக்கு அனுப்புவோம் அப்படின்னு சொன்னார். நாங்கள் எல்லாம் ஆட்சி அமைப்போம் அப்படின்னு சொன்னார். எல்லாரோட அதிக ஓட்டு வாங்குவோம் அப்படின்னு சொன்னார். சொன்னதெல்லாம் நடந்திருக்கு. எல்லாமே சொன்னதெல்லாம் அவர் சொன்னதே நடக்கும்னா அல்லேலூயா. எல்லாவனும் அணில் அணில் அணில்னாங்க. வராது 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 வேஸ்ட்டு, அது தெரியாது இது தெரியாது, எல்லாம் கையெழுத்தை போட்டு ஆர்டரையும் போட்டு இன்றைக்கி சிஎம் ஆகி உட்காந்துட்டாப்புல. அல்லேலூயா. அப்படித்தான் எதிரிகளினாலே நிதானிக்க முடியாதவர்களாக கர்த்தர் விசுவாசிகளை வைத்திருக்கிறார். உன் அடையாளம் அப்படி. நம்ம பேசுறது இல்லை, அவர் வெற்றியை பேசினார், வெற்றியை கொடியில் வச்சார். அந்த வாகைப்பூனா வெற்றின்னு அர்த்தமா? ஸ்ட்ராட்டஜிக்கலாக வெற்றியை பேர்லேயே வச்சிருக்கிறார், தமிழக வெற்றி கழகம். நீங்கள் ஆரம்பத்திலேருந்து பாருங்களேன், அப்படியே ஸ்ட்ராட்டஜிக்கலாக அப்படி சொன்னதெல்லாம் அப்படியே டக்கு 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 டக்குன்னு நடத்திக்கிட்டே வர்றார். நான் என்ன சொல்கிறேன்னா, இது 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 விசுவாசிகளுடைய வாழ்க்கையில், அன்றாட வாழ்க்கையில் அனுபவமாக மாறணும். அதுவே நடக்கும்னா இது நிச்சயமாக நடக்கும். நீங்கள் மாற்றி மட்டும் யோசிக்க ஆரம்பிக்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓட்ட முடியாதப்ப, வண்டி ஓட்ட முடியாதப்ப வண்டியை பார்த்து இதை ஓட்டி பழக முடியும்னு பார்க்கணும். செய்ய முடியாததை பார்த்து முடியும்னு சொல்லணும். ஹல்லேலூயா. 5 மணிக்கு எந்திரிக்க முடியாது அப்படின்னு மனதில் இருக்கிறத அழிச்சிட்டு அதை தொலைச்சிட்டு எழும்ப முடியும். ஹல்லேலூயா. முதல்ல முடியும்னு பேசு, அப்புறமா முடியும். அதுக்கானது எல்லாம் கர்த்தர் உனக்கு தருவார். பேச்சிலேயே நீ சோழியை முடிச்சிட்டேன்னா ரிசல்ட்டு அதுதான். அல்லேலூயா. அப்போ நாம் எதை பேசுவதற்கும் எதை சிந்திப்பதற்கும் எதனால் மனதை நிரப்புவதற்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்றால், கிறிஸ்துவுக்குள்ளே என்னுடைய புதிய அடையாளத்தை, புதிய அதிகாரத்தை, புதிய நிலைப்பாட்டை, அதனால் என்னுடைய மனது நிரப்பப்பட்டிருக்கணும். ராஜாக்களாகவும் ஆசாரியர்களாகவும் அழைத்திருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்டு பாருங்கள். ஏன்டா கேட்டேன்னு ஆயிரும். சரியில்லைங்க பார்த்தீங்கன்னா அப்படி நீங்கள் நல்லா ஃப்ரெஷ்ஷாக உற்சாகமாக வந்திருப்பீங்க. அவன் சொன்ன பதிலை கேட்ட உடனேயே அதை அப்படியே நம்மளை பிடிச்சிடும் பாருங்க. திரும்பி போகிறப்ப அவன் கூட தெளிவாக போயிடுவான். நீங்கள் உற்சாகமாக கேட்டதில்ல, நீங்கள் மாறிடுவீங்க. அப்படியே மாறிட்டு, ஆமாம்ல நமக்கு இப்படி தான் ஆகிப்போச்சு, இப்படி தான் இருக்குது, நம்ம வேறு மாதிரி யோசிக்க ஆரம்பிச்சிருவோம் பாருங்க. இப்படியெல்லாம் நாம் காற்றினால் அழைக்கப்பட்டவர்களாக, அடிக்கப்பட்டவர்களாக அலையிறதுக்காக ஆண்டவர், நான் அவரையே நோக்கி கொண்டிருக்கிறபடினால் நான் அசைக்கப்படுகிறது இல்லை, நான் கிறிஸ்துவையே நோக்கி கொண்டிருக்கிறபடினால், நான் யார் என்று கிறிஸ்துவுக்குள்ளேயே நான் பார்த்து கொண்டிருக்கிறபடினாலே என்னுடைய அடையாளத்தில் எந்த சந்தேகமும் வரப்போகிறது கிடையாது. நாம் நம்முடைய அடையாளத்தை சீர்படுத்தி கொள்ளக்கூடிய நேரம், நாம் நம்முடைய அடையாளத்தை கிறிஸ்துவுக்குள்ளே என்ன இருக்குன்னு தேடி பார்த்து அதை பற்றி கொள்ளுகிற நேரம். அல்லேலூயா. அடுத்த வசனம் வாசிங்க. ரோமர் 8வது அதிகாரம் 1வது வசனம். கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டவர்களாக இருந்து
அதனுடைய உண்மையான டிரான்ஸ்லேஷன், இயேசு உட்பட்டவர்களாய் இருக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை, அவ்வளோதான். இயேசுக்குள்ளே இருக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு, அது ஒரு நிலைப்பாடு. இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கிறதுங்கிறது ஒரு ஆவிக்குரிய நிலைப்பாடு. அவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை. நம்ம இந்த இடத்துல யாரெல்லாம் நிச்சயமாக நான் பரலோகத்துக்கு போவேன் அப்படின்னு சொல்கிறவங்க மட்டும் அமைதியாக கை தூக்குங்க. நிச்சயமாக பரலோகத்துக்கு போவேன்னு சொல்கிறவங்க கை வைத்துங்களேன். யாருக்கெல்லாம் சந்தேகம் இருக்குது? யாருக்காவது சந்தேகம் இருக்கா? பரவாயில்ல, யாருக்குமே சந்தேகம். நான் கொஞ்சம் ஜெயிச்சிருக்கேன் பிரசங்கம் பண்ணி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யாருக்குமே சந்தேகம் இல்லை. ஏன் சந்தேகம் இல்லைன்னா, என்னுடைய நிலைப்பாட்டை, நரகத்தில் இருந்த நிலைப்பாட்டை பரலோகத்துக்குரியதாக இயேசு கிறிஸ்து மாற்றிவிட்டார். ஆனபடியால் இயேசுவுக்கு உட்பட்டவர்களாய் இருந்தால் அவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை, நரகம் இல்லை, நியாய தீர்ப்பின் தண்டனை இல்லை. ஏனென்றால் அந்த தண்டனை இயேசு கிறிஸ்து ஏற்கனவே வாங்கிட்டாரு. அவர் வாங்கின தண்டனையை திரும்ப நான் வாங்க வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ இயேசு கிறிஸ்துவுக்குள் அப்படிங்கிற அந்த அந்த சத்தியம்ங்கிறது அது ஏதோ ஒரு நல்லா இருக்குங்க அப்படிங்கிறதுக்காக சொல்கிறதில்ல. அது ஒரு ஆவிக்குரிய நிலைப்பாடு. நீங்கள் உன்னதத்திற்கு உயர்த்தப்பட்டிருக்கிறீர்கள் அவரால். அவரோட கூட நம்மையும் அவர் என்ன செய்திருக்கிறார்? உட்கார பண்ணியிருக்கிறார் என்று வேதம் சொல்லுவது. சரி, இது எல்லாத்துக்குள்ளேயும் நாம் இப்போ போக போகிறோம். அவர் ஐடென்டிட்டி இன் கிரைஸ்ட். முதல்ல நம்ம இதுவரைக்கும் நம்ம பார்த்தது ஃபவுண்டேஷன் ஃபார் இன் கிரைஸ்ட் ரியாலிட்டி. இல்லைன்னா வாட் டஸ் இன் கிரைஸ்ட் மீன்? அப்படி சரி. உங்களுக்கு பிரேக் வேணுமா? போயிட்டு வந்துடுறீங்களா? பார்த்து, ஏன்னா அடுத்து விட மாட்டேன். அடுத்து பிரேக் விட முடியாது. அப்படி தொடர்ந்து நம்ம போக போகிறோம். ஒரு 10 மினிட்ஸ் வேணால் உங்களுக்கு பிரேக் எடுத்துக்கோங்க. 6:30 வந்துடுங்க. 8:30 இல்லை, 6:30.